நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கா? பட் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்களோ இல்ல ஆரம்பிச்சு ரன் பண்ணி இருக்கவங்களும் சரி செய்யக்கூடிய தவறுகளை பத்தி தான் நீங்க சொல்ல போறோம். ஓகேவா? பட் என்னென்ன தவறு, அது எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அந்த பண்றதால நம்மளுக்கு என்ன சார் ப்ராப்ளம் வரும், ஓகேவா, அதை பத்தி தான் நான் பார்க்க போறேன். சரிங்களா? பட் என்ன விஷயம் அப்படின்றது சொன்னோம் அப்படின்னா, இப்ப யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிட்டேன் சார், பட் என்னோட வீடியோஸோ நான் ஏதோ ஒரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த அப்லோட் பண்ற வீடியோவை நான் எல்லாருக்குமே ஷேர் பண்றது, இந்த வாட்ஸ்அப் மூலமா வந்து ஷேர் பண்றதை வந்து நீங்க தவிர்க்கணும். ஓகேவா? பட் எதுக்காக அப்படிங்கிறீங்கன்னா, நீங்க இப்ப வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அனலிட்டிக்ஸ்ல வந்து சார்ஜிங் லிஸ்ட்ல வரும். ஓகேவா? அனலிட்டிக்ஸ்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஷேரிங் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் வந்து விளம்பரம் மாதிரி மாத்திடுவாங்க. ஓகேவா? உங்களுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து ஒரு பிராண்டடா இல்ல, அது வந்து ஒரு ஓபன் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஆட் பிளேஸ்ல போயிடுச்சு அப்படின்னா உங்களோட சேனல் வந்து growth ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேவா? பட் உங்களோட நீங்க வியூஸோ சரி சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதோ இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதோ வந்து தவிர்க்கணும். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் தப்பு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னு வச்சுக்க, டைட்டில் கொடுக்குவோம். அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா கடமைன்னு கொடுக்குறது. கடமைக்குன்னு அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த டைட்டில் வந்து என்ன மாதிரி ரிலேட்டட் நீங்க கண்டென்ட் போறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு அந்த டைட்டில் கொடுக்கணும். ஓகேவா? இந்த டைட்டில் மென்ஷன் பண்ணா அந்த டைட்டிலால கூட உங்களுக்கு வியூஸ் போறத வந்து பிரேக் ஆகும். ஓகேவா? பட் நீங்க டைட்டில் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க இப்போ போடுற கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடான டாபிக் தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு தமிழ் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுல தமிழ்னு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அதுல தமிழ்னு அந்த டைட்டிலே கொஞ்சம் மென்ஷன் பண்ணாதான் நீங்க கொடுக்குற டேக் எல்லாமே உங்களுக்கு அது ரிலேட்டட்ல போகும்போது உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? பட் நீங்க வந்து அப்ப டைட்டிலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? சரிங்க சார், டைட்டில் கொடுத்துட்டேன். ஓகேவா? பட் ஆனா வேற என்ன தப்பு நம்ம பண்ணோம் அப்படின்னா, டைட்டில் கொடுத்தாலுமே இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் கீழே லாஸ்ட்ல டேக்லயும் பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்குறது. ஓகேவா? அந்த வீடியோ கண்டென்ட் ரிலேட்டட் ஏத்தது இல்லாம வேற இதுல இருந்தோ இல்ல வேற நல்ல வியூஸ் போற சேனல்ல இருந்தோ கூட அந்த டேக்லாம் நம்ம வந்து எடுத்து போடுவோம். அந்த மாதிரி தவறும் பண்ணக்கூடாது. ஓகேவா? டேக்லயும் வந்து நிறைய வீடியோஸ் நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி டேக்லாம் நம்ம ஆட் பண்றதால வியூஸ் போகும் கேட்டீங்கன்னா வியூஸ் வந்து போகாது, அதையும் வந்து பிரேக் பண்ணிடும். ஓகேவா? யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா உங்க ரிலேட்டட் வீடியோ என்னவோ அந்த வீடியோக்கான அந்த டேக் வந்து தான் நீங்க கொடுத்தாதான் அது வந்து ப்ரொமோட் பண்ணும். சரிங்களா? பட் அந்த டேக்லையும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வர தவிர என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல ரொம்ப இது பண்ணிடுறோம்னா ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய கீவேர்ட்ஸ் டேக்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால நான் பண்றது அதை அப்படியே காப்பி பண்றது. நம்ம வீடியோ போட்டுட்டு அது ரிலேட்டட்ல அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கும்னாலும் தெரியாது, அது என்ன டேக் ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, நம்ம அதை மொத்தமா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படியே அந்த இதுல இருக்கிறத காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாலுமே உங்களுக்கு வியூஸ் வந்து டிராப் ஆகும், அதே வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ கண்டென்ட் வீடியோல பத்தி சொன்னோம். ஓகேவா? பட் நம்ம டேக்லையும் சரி ஹேஷ்டேக்லையும் சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டைட்டில்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணணும்னு சொன்னோம். பட் வேற சில விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ட் வீடியோ, இந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா, புதுசா ஆரம்பிச்சவங்களும் சரி பட் ஒரு சில பேர் இப்போ ரன் பண்ணி இருக்கவங்களும் சரி, ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருமே நல்ல வியூஸ் போயின்னு இருக்கு, நம்ம சேனல் இருக்க வீடியோ ஷார்ட் வந்து நல்ல வியூஸ் பண்ணுன்றதுக்கு நிறைய டைட்டில்லே வந்து டேக்ஸ் ஆட் பண்றது. ஓகேவா? பட் டைட்டில் போடும் போதே நிறைய டேக்ஸ் ஆட் பண்றது, டிஸ்கிரிப்ஷன்ல எக்கச்சக்கமா போறது, அதுல மற்றவங்களுக்கு இருக்கு அப்படியே காப்பி பண்ணி அதுல இது பண்றது, அந்த தவறும் பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் என்ன சொல்லணும்னா, ஷார்ட் வீடியோல நான் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். பட் இப்போ வந்து அந்த மாதிரி நீங்க டேக் டிஸ்கிரிப்ஷன்லயுமோ டைட்டிலுமே அதிக டேக்ஸ் வந்து கொடுக்க கூடாது. ஓகே? ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-2 தான் வந்து மென்ஷன் பண்ணும். டைட்டிலே போட்டாலுமே ஒரு 2 இது, அது என்னன்னா ஷார்ட்ஸ், அடுத்தது ட்ரெண்டிங் இல்ல வைரல், இந்த 3 இதுல ஏதாவது டேக் வந்து ஆட் பண்ணீங்க. ஓகேவா? சரிங்க சார், இப்போ வீடியோ அப்லோட் பண்றதுல இருக்க நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்லாம் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ சேனல்லே என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கிறீங்கன்னா என்ன நான் சொல்ற பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சேனல் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நிறைய பேர் சேனல்ல பார்ப்போம், நம்ம இந்த கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணா வியூஸ் நல்லா போகும், இந்த கண்ட்ரி இதெல்லாம் பார்ப்போம். நம்மளால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேனல்ல நம்ம ஆரம்பிக்கிற சேனல் இப்போ ஒரு குக்கிங் சேனல்னா அந்த குக்கிங் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம யூடியூப்லேயே வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது குக்கிங் சேனலோ இல்ல ஒரு டெக் சேனலோ இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலோ அது ரிலேட்டடான உங்க சேனல்ல நீங்க போடக்கூடிய வீடியோஸ் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து தான் நீங்க ஆட் பண்ணணும். அந்த கீவேர்ட்ஸ் எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னா, யூடியூப்லேயே உங்களுடைய சர்ச்சிங் லிஸ்ட் போய் நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். அப்படின்னா கீவேர்ட்ஸ் அதிகமாக லிஸ்ட் அவுட் பண்ற வெப்சைட்லாம் இருக்கு. பட் ஆனால் அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து
அவங்க ரிலேட்டடானலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ அதில் வர ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக அதிகமாக வரும். பட் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா, கீவேர்ட்ஸை நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ரிலேட்டடில் போடும் போது அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் சேனல் ரிலேட்டடில் போட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் போது ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்காக தான் அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா, அதனால யூடியூப்லேயே சர்ச் பண்ணி போட்டு பாருங்க. ஓகேவா, அதில் நீங்கள் ஒன்னொன்னா வந்து கொடுத்து இப்போ நீங்கள் ஒரு தமிழ் சேனல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா தமிழ் சேன் டெக்னாலஜி, தமிழ் சேனு, தமிழ் டெக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ரிலேட்டடா. ஓகேவா, நான் சொல்றது வந்து டெக் சேனல் வச்சிருக்கோம் அந்த ரிலேட்டடான இதை வந்து தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, ஒரு டெக்னாலஜி பத்தி நான் சொல்றேன்னா அந்த மாதிரி டெக்னாலஜி சேனல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சேனல் லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த மாதிரி உங்க சேனல் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து கொடுங்க. ஓகேவா, அதுல மிஸ்டேக் பண்ணுவோம். பட் அதே மாதிரி இந்த கண்ட்ரின்னு சொன்னல, அந்த கண்ட்ரியில வந்து நீங்க எதுக்காக நான் கண்ட்ரி வந்து மோஸ்ட் ஆஃப் பேர் கண்ட்ரி வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதை நீங்க மென்ஷன் பண்ணி வைக்கிறதுல என்ன நம்மளுக்கு பலன் கேட்டீங்கன்னா, இந்தியா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ரிலேட்டடான உங்களோட வீடியோ வந்து அவங்க எல்லாருமே ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, யூடியூப் அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஏதாவது நல்ல க்ரோத் ஆகுது அப்படின்னா அது இந்தியா பீப்புளுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ரொவைட் ஆகும். ஓகேவா, அதுக்காக தான் நம்ம வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணுறது. என்ன சார் கண்ட்ரி செலக்ட் பண்ணலன்னா ஒரு சில அதர் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரிலேட்டடில் நல்ல வியூஸோ நல்ல இதுவோ போகுது அப்படின்னா ஒன்று ஹிந்தியில் இல்லை இங்கிலீஷில், ரெண்டும் அப்படி தான் வந்து கன்னடா அந்த மாதிரி இதெல்லாம் ஓகே. பட் அதர் லாங்குவேஜில் அதிகமாக தான் வியூஸ் அதிகமாக போகுது. நம்மளோட தமிழில் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் போயின்னு இருக்கு. ஏன்னா இன்னும் வந்து தமிழ் பீப்புளில் அதிகமாக வரல. ஓகேவா, பட் அது கொஞ்சம் ரிலேட்டட் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா இன்னும் அதிகம் முன்னர்ந்தோட இப்போ அதிகமாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகேவா, அதனால கொஞ்சம் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் போடும் போது கொஞ்சம் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிளாக தான் போகும். பட் அதை தொடர்ந்து போடணும். ஓகேவா, சரிங்க சார், இதெல்லாம் சொல்லியாச்சு. சேனலில் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா, பட் அதுக்கப்புறம் மானிட்டேஷன் பற்றிலாம் அதை நான் உங்களுக்கு தனியாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுவோம் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். அடுத்த சேனலில் வந்து இந்த ரெண்டு மிஸ்டேக் தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். ஓகேவா, அதையும் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணுறது. ஓகே, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அது மூலிமா நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு டிசப்பாயிண்ட் தான். ஓகேவா, பட் உங்களுடைய நேம்லேயே உங்களோட இதிலே கிரியேட் பண்ணி அதிக ஜிமெயில் ஓப்பன் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது தவறு. ஓகேவா, அதை வந்து பண்ணக்கூடாது. அதே போல நீங்க மற்றவங்களோட மொபைலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே போயிட்டு உங்களுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது. ஓகேவா, பட் அதுவும் வந்து டிசப்பாயிண்ட் தான். என்ன சார் நம்ம சப்ஸ்கிரைப் பண்றதால அதெல்லாம் அதர் மெயில் ஐடி தானே, அதர் மெயில் ஐடி தான். நீங்க போடுற வீடியோ வந்து அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியும். ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பட் நீங்க டெக் சேனலோ மற்ற சேனலோ வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க சேனல்ல அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல ஏதோ 2-3 வீடியோ வந்து போட்டீங்கன்னா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகேவா, அதனாலையும் வந்து உங்களுடைய வியூஸ் வந்து பிரேக் ஆகும், நீங்க க்ரோத் ஆகிறது வந்து லாஸ் ஆகும். சரிங்களா, பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக போடணும் சார். இல்லை சார், கண்டினியூட்டாக போட்டாலுமே பிரச்சனை வரும். ரெகுலராக ஒரு நாளைக்கு 5 வீடியோ 10 வீடியோ போட்டாலும் பிரச்சனை வரும். பட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலுமே பிரச்சனை வந்துருக்கு. அதனால ஒரு வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று அப்படின்னா அதுவும் நம்ம டிசப்பாயிண்ட் தான் சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லை ரன்னிங்லேயே இப்போ ரன் பண்ணி கொஞ்சம் இப்போ தான் போயின்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெகுலராக வீடியோ போடுறத வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க. ஓகேவா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெகுலராக வீடியோ போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேருக்கு வந்து வியூஸ் உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூப் அல்காரிதம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, பட் நீங்கள் மாதத்துக்கு ஒன்று வாரத்துக்கு ஒன்று அப்படி தான் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து நார்மலாக தான் போகும். ஓகேவா, பட் உங்களோட கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா நல்லா க்ரோத் ஆகும். கண்டென்ட் நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ரெகுலராக போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பட் நம்ம ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே இன்கமோ எதுவும் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் படிப்படியாக தான் போகும். அதனால் நீங்கள் போடுற கண்டென்ட்டை வந்து நல்லா தரமாக இருந்தால் ரெகுலராக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகும். சரிங்களா, பட் இல்லை ரெகுலராக போடும் போதும் அதில் வராது இல்லாமல் நம்ம டெய்லிக்குமே ஒரு நாளைக்கு நான் 4 வீடியோ 5 வீடியோ எடுக்கிறேன் சார், அது நான் போடலாமா ஆரம்பிச்சுன்னா ஆரம்ப ஸ்டேஜில் போடலாம். என்ன சார் அப்படிங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போகுது நல்ல க்ரோத் ஆகின்னு இருக்கு அப்படின்னா பட் நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா வீடியோ 2-3 தான் இருக்குன்னா ரொம்ப இதாகும். அதுவே இன்னும் நிறைய வீடியோ ஒரு 10-15 வீடியோ இருக்கு அப்படின்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பார்ப்பாங்க. அது மூலியமாக நம்ம வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு 5 வீடியோ போடலாமா 6 வீடியோ போடலாமா ஆரம்ப ஸ்டேஜ்லாம் போடலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஓகேவா, பட் இதில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறா நீங்கள் வேணா பாருங்க இந்த சன் டிவி மற்ற ஒரு அதர் சேனல் பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஓடும். நீங்கள் நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் நல்லா பார்த்தா தெரியும். இது வேணால் நீங்கள் நோட் பண்ணி கூட பாருங்க. ஒரு சன் டிவி இல்லை பிராண்டடாக ஏதோ ஒரு சேனலில் நல்ல க்ரோத்தாக இருக்க பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்குலாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பட் நாம வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜ், அதனால ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 5 வீடியோ நீங்க கூட போடலாம். ஓகேவா? இல்லை 10 வீடியோ போடலாம். பார்த்தீங்கன்னா ஓவர் லாங் சொல்லி வீடியோஸ்க்கு வந்து காமிக்கும், உங்க சேனல்லே ஒரு சில பேர் காமிக்கும். பட் அதனால மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? பட் இல்லை சார் என்னால் ஒரு வீடியோ 2 வீடியோ தான் எடுக்க முடியும், அப்போ அது கூட அப்லோட் பண்ணுங்க. அன்னைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதனால அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. சரிங்களா? சரிங்க சார், இதை பத்தி என்னென்ன தப்பு நம்ம செய்வோன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.